السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழியாவும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அருளும் அன்பும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை தன் வாழ்க்கையாக்கி கொண்ட சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அந்த வழியில் வந்த நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அருளால் வாரந்தோறும் குர்ஆனுடைய வசனத்தின் பொருளையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் இதன் வழியாக நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானாக, நம்மளுடைய குடும்பத்தார்களின் பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹை அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுதாக நம்பியதற்கு பிறகு இந்த ஈமானிலிருந்து எப்போது விலகிவிடாமல் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் நம்மளுடைய மறைவுக்கு பிறகு நம்மளுடைய தலைமுறைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் எப்போதும் கண்ணியத்தை வழங்கி அருள்வானாக. இஸ்லாமிய சின்னங்களையும் அதனுடைய பாரம்பரிய சொத்துக்களையும் அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் உரித்தானாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் நம்மை வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு வாழ்ந்து நாளை மன்னரையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரியவர்களாகவே அல்லாஹ் நம்மை இருக்கச் செய்வானாக, எழுப்பச் செய்வானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, சூரத்துல் பக்ரா இதனுடைய 43 வசனங்களை அல்லாஹ்வின் அருளால் நாம் தெரிந்திருக்கிறோம். தொடர்ந்து 44வது வசனம். இந்த வசனமும் கூட பனி இஸ்ரவேலர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி தான். குர்ஆன் இருக்குதே, ஒரு அற்புதமான ஒரு சக்தி. மற்ற வேதத்தை போல கிடையாது. ஈஸியாக குர்ஆனை ஓதிட முடியும், ஈஸியாக குர்ஆனுடைய நன்மையை பெற்றிட முடியும். ஒருத்தர் முழு குர்ஆனையும் ஓதன்னு ஆசைப்பட்டாலும் ஓதிடுவார். இல்லை ஓத முடியல, முழு குர்ஆனுடைய நன்மை வேணுண்டா கூட வாங்கிட முடியும். எப்படிங்க? இப்போ சூரத்துல் இக்லாஸ் இருக்குல்லங்க, இதை ஒருத்தர் ஒரு தடவை ஓதுறாரு, 10 ஜூஸ் ஓத நன்மை கிடைச்சிருச்சு. எத்தனை ஜூஸ்? 10 ஜூஸ் ஓத நன்மை. 3 தடவை ஓதுனா முழு குர்ஆனையும் ஓத நன்மை கிடைச்சிருதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு முறை ஓதுனா 10 ஜூஸ் ஓதுன நன்மை. அதுக்காக எப்படி விளங்கிடக்கூடாது? ஒருத்தர் நல்லாவே எனக்கு இது சரியாயிட்டா நான் ஒரு குர்ஆன் முடிக்கிறேன் நீயத்து வச்சுட்டான்னு வச்சுக்கிறேங்க, அப்போ குர்ஆன் தான் ஓதி ஆகணும். 3 குழுவெல்லாம் ஓதி முடிச்சிட முடியாது. அது நேர்ச்சைக்கு போயிடும். அது நேர்ச்சைன்னு வந்துட்டா முழு குர்ஆனை ஓதி ஆகணும். இங்கே சொல்றது அந்த நன்மை கிடைச்சி போயிடும். ஈஸியாக குல்வல்லா சூரா ஓதி நன்மையை பெற்றிட முடியும். இவ்வளோ ஒரு அருள் அல்லாஹ் தந்திருக்கிறான் பாரு குர்ஆன் வழியாக. இந்த சூறா வைத்து பரக்கத்தை பெற்றவர்கள் எல்லாம் நிறைய பேர். குர்ஆனுடைய 4 வசனமாச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தொழுகைக்கும் தேவை, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தேவை. ஹிஜ்ரி 553 ஒரு பெரிய இறைநேசர் வாழ்ந்தாங்க. பெரிய இறைநேசர். இறைநேசர்கள்டா அவங்கள நம்ம என்ன நினைக்கிறோம்னா, குர்ஆனை அச்சு அசலாக பின்பற்றி வாழணும்னு நினைச்சு வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்க தான் அந்த பெருமக்கள். அவங்க பேர் அபு முஹம்மது ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சான். அப்ப பக்கத்து ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க. ஒரு தடவை அக்கிரமமாக படையெடுத்து வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில பேரை கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப
இந்த அபு முகமது ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முசாஃபிர் கோலத்தில் தான் இருப்பாங்களாம். சாதாரண பக்கீர் ஷா எப்படிங்க இருப்பாங்க, பக்கீர் ஷா கோலத்தில் இருந்தாங்களாம். எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு வந்தவங்க இவரை பார்த்துட்டு இவரை விட்டுட்டு போவோமா பேசாமல் போட்டுட்டு போயிடுவோமா அப்படின்னு திங்க் பண்ணாங்களாம். பார்த்தா அப்பாவியா இருக்கிறாரு, இவரை விட்டுட்டு போகலாமா இல்லை கொலை பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு. பெரிய இதாக இருக்க மாட்டாங்க, இறைநேசர்லாம் தாம் தூம்லாம் இருக்க மாட்டாங்க. இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. அவங்க ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க, நம்ம இருக்கிற மாதிரி கூட இருக்க மாட்டாங்க, அது விரும்ப மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னானா, முடிக்கன்னு வந்தால் எல்லாத்தையும் முடிச்சு போகணும். எப்படி பாருங்க புத்தி பாரு. பொதுவாகவே இந்த ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்கள் அராஜகம் செய்கிறவங்களுக்கு ஒரு புத்தி இருக்கும். அந்த மாதிரி புத்தி. இந்த தாத்தாரியக்கள் படையெடுப்பை பார்த்துருப்போம், செங்கிஸ்தான் படையெடுத்து வந்தான்னு கேள்விப்பட்டிருக்கோமே. அவனுடைய ஃபார்முலாவை என்ன தெரியுமா? இஸ்லாத்தை எப்படி அழிச்சா தெரியுங்களா? ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சா அந்த மாதிரி யாரும் அழிவை உண்டாக்கி இருக்க கூடாது, அந்த மாதிரி அழிவை உண்டாக்குவாங்க. குழந்தைகளை வெட்டுறது, கொடூரமா வெட்டுறது, முஸ்லிம் குழந்தைகளை, பெரியவர்களை வெட்டுறது, கொடூரமா வெட்டுறது. அதாவது அது மாதிரி யாரும் கொடுமை பண்ணிருக்க கூடாது, அந்த மாதிரி கொடுமைப்படுத்துவாங்க. முஸ்லிம்களுடைய கணவர்களுக்கு முன்னாடி அவங்களுடைய பெண்களை மானங்கப்படுத்தினான். இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டான். யாரு? தாத்தாரியல் படையெடுப்பு இருக்குது பாருங்க, மங்கோலிகளுடைய தலைவனாக இருந்த செங்கிஸ்தானுடைய நடவடிக்கை இப்படிதான் இருந்துச்சு. பொதுவாகவே அராஜகம் பண்றவங்க நீதியை பார்க்க மாட்டாங்க. அந்த நீதியெல்லாம் முகமது ரசூலுல்லாஹ் தான் சொல்லி கொடுத்தது. ஆனால் அராஜகக்காரர்களுக்கு அது புரியாது. அந்த மாதிரி படையெடுத்து வந்தவங்க இவரை போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. வந்தவங்க இவரையும் போட்டுற வேண்டியதாங்க. வாழை தூக்கிட்டாங்க. வாழை ஓங்கி தூக்கி அவர் தலையில ஓங்கி வெட்டலான்னு போகும்போது கழுத்துல படுதை தவிர வலிக்கிட்டு வந்தது. பாறையில ஏதோ வலுவழுப்பான ஒரு இதுல வச்சா எப்படி போகும்? எங்க வாழுண்டா வெட்ட தானங்க செய்யணும். அப்படியே நழுவி போயிடுது. 2-3 தடவை செஞ்சு பார்த்தாங்க, நடக்கிற மாதிரி இல்லை. ஏதோ வித்தியாசமான ஆளாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் வேற முசாஃபிர் கோலத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க அந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட மிச்சமுள்ள அந்த ஊர்க்காரங்கள்லாம் கேட்டாங்களாம், நாங்கள்லாம் வெட்ட வந்துட்டாங்கன்னு பயந்து போய் ஒளிஞ்சமே, நீங்க எப்படி அப்படி தைரியமா இருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாங்களாம், அவங்க வெட்டதான் வந்திருக்கிறாங்கிறதெல்லாம் நான் கண்டுக்கிறவே இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தியானத்தில் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரிங்க, வாள் எடுத்து வெட்டினாங்கல்ல, வெட்டினப்ப ஏன் உங்க கழுத்துல அந்த வாள் நிக்கலன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், ஒன்றும் இல்லை, குர்ஆன்ல இருக்கிற பாதுகாப்புக்குரிய 5 வார்த்தைகளை நான் சொன்னேன். எப்போ யாராவது ஒன்று வந்தால் அந்த பாதுகாப்புக்குரிய 5 வார்த்தையை சொல்லுவேன், அது அப்படியே என் கழுத்தில் யாரும் வாழ வைக்க முடியாது அப்படின்றாங்க. எல்லாம் பாதுகாப்பு ஹிஃபுதுஹுமான்லாம் ஆயத்தில் குர்ஆனில் வருது இல்லைங்க, ஹிஃபுதுஹுமா வஹுல் அலி, அந்த மாதிரி ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிலா, ஹாஃபில்னு வருது இல்லை, ஹாஃபிதுன்னா பாதுகாப்புடன், வஹாஃபில் ஹாஃபிலா மின் குல்லி ذلك تقدير العزيز العليم வருதா இல்லையா? ஃபீ லௌஹி மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்டவர் என்று வருதா இல்லையா? இந்த மாதிரி சாஃபாத்தில், ஃபுஸ்ஸிலத்தில், இந்த மாதிரி சூறாக்கள் எல்லாம் வரக்கூடிய ஆயத்துக்கள்லாம் எடுத்து அந்த பெருமக்கள் ஓதுனான். இதுதான் இது சொல்லிட்டு கடைசியாக சொன்னாங்களாம், இதை நான் எங்கே கற்றுக்கிட்டேன் தெரியுமா? நான் ஒரு தடவை காட்டுக்கு போயிட்டு இருந்தேன். காட்டில் போனப்ப ஓநாயி மெலிஞ்சு போன ஆடும் பக்கத்தில் இருந்து மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஓநாயி என்ன செய்யணும்? ஆட்டை வேட்டையாடணுமா இல்லையா? அது நோஞ்ச ஆடு, மெலிஞ்சு போன ஆடு, கடிச்சு ஒரு வழியாக்கணுமா இல்லையா? இதை விட வேடிக்கை என்னண்டா, அந்த ஆடு ஓநாயை நோக்கி ஓடுது, ஓநாய் அதை பார்த்து ஓடுது. என்னடா இது? ஓநாய் தான் இதை துரத்தணும், ஓநாயை இது துரத்துற, என்ன அதிசயமா இருக்குமோன்னு நான் கிட்ட போய் பார்த்தா கழுத்துல இந்த பாதுகாப்புக்குரிய 5 வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்துச்சு. இது எங்க இருக்குன்னு தேடினா குர்ஆன்ல இருக்கு. குர்ஆனுடைய வசனத்தை யாரோ எழுதி அந்த ஆட்டில் போட்டு இருக்கிறாங்க. காட்டில் இருக்கிற ஓநாயால் வேட்டை
வேட்டையாட முடியல என்றா நம்ம ஏன் இதை ஓதக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து பாதுகாப்புக்குரிய 5 வார்த்தையை நான் எந்த ஆபத்து வந்தாலும் ஓதுவே இருப்பார். குர்ஆனு தொழுகைக்கு மட்டும் இல்லைங்க, அது போல. அதனால்தான் பெருமக்கள் தூங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதாமல் தூங்க மாட்டாங்க. ஆயத்துல் குர்சி ஓதாமல் தூங்க மாட்டாங்க. தெரிகிற சூறாக்களை ஓதணும், எப்பவுமே ஓதுற பழக்கத்தை வச்சுக்கிறோம். தொழுகைக்கு மட்டும் ஓதக்கூடாது. ஏண்டா ஓதாம விட்டா மறந்து போயிடும். அதான் அதனுடைய இதை ஓதுனாதான் அது நிற்கும், ஓதாம விட்டா மறந்து போயிடும். குர்ஆன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பார்கள். அப்படிப்பட்ட குர்ஆனை அல்லாஹ் கேட்கிற பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வழியாக கிடைக்கிற பாடங்களை எல்லாம் அல்லாஹ் நம் வாழ்வியலுக்கு உதவியாக்கி தருவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சூரத்துல் பக்ராவுடைய 64வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்களேன். சும்ம தவல்லைத்தும் மின் பஅதி ஸாலிக். இவ்வளவு நடப்புக்கு பிறகும் அல்லாஹ் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அது யூதர்கள் பனி இஸ்ரவேலர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள், நான் கொடுத்த வாக்குறுதியை நீங்க புறக்கணிச்சிட்டீங்கிறாங்க. எவ்வளவு கஷ்டமான இடம் பாருங்க. அல்லாஹ் ஒரு வார்த்தை இப்படி சொல்றது எவ்வளவு கஷ்டமான இடம். நான் கொடுத்த வாக்குறுதியை நீங்க புறக்கணிச்சிட்டீங்க. அடுத்து தொடர்றான், ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லை என்றால் லகுந்தும் மினல் ஹாசிரீன், நீங்கள் நஷ்டவாளியாக நிச்சயமாயிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது வார்த்தை, நீங்க நஷ்டவாளியாவே போயிருப்பீங்கிறான். பாருங்க, உலகத்தில் ஒரு டாக்டர் எடுத்துக்கணுமே, டாக்டர்கிட்ட போனோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஒரு குறை இருக்கும். இன்ஜினியரை கூப்பிட்டோம், வீடு கட்ட சொன்னோம், ஒரு குறை இருக்கும். அம்மாவை கூப்பிட்டோம், இல்லை மனைவியை கூப்பிட்டோம், சமைங்கன்னு சொன்னோம், இதில் ஒரு குறை இருக்கும். வாப்பா பிள்ளை வளர்க்குறதுல ஒரு குறை இருக்கும். ஆசிரியர் மாணவருக்கு பாடம் நடத்துறதுல ஒரு குறை இருக்கும். யாரை எடுத்துக்கிட்டாலும் ஒரு குறை இருக்கும். குறை இல்லாமல் இல்லை. அவர்கிட்ட போகாதீங்க, சரியா கேட்கல அந்த டாக்டர்பாங்க, அவர் கட்டின வீடு சரியில்லைம்பாங்க, அவர் என்ன பாடம் நடத்துறாரும்பாங்க, என்னம்மா சமைக்கிறா காரமா இருக்குதும்மா, இல்லையா? ஒரு குறை ஒண்ணு இருக்குல்ல, குறை இல்லாத இடத்தில் நிறுத்தி ஒரு உம்மத்தை அழகு பார்த்த பெருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உண்டு. ஏதாவது ஒரு குறை இருந்துச்சா சஹாபாக்கள்கிட்ட? என்ன மாதிரி உருவாக்கிட்டாங்கடா, ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. இதான் அல்லாஹ் விரும்பினா, அவர்களை அல்லாஹ் எப்படி விரும்பினானோ அந்த உம்மத்தை, அந்த முதல் தர மக்களை, மூத்த குடிமக்களை அல்லாஹ் எப்படி பார்க்கண்டு விரும்பினானோ அப்படி உருவாக்கி காட்டியவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏங்க, சல்மான் பாரிசில் அடிமையா இருந்தப்ப விடுதலை ஆகிறதுக்கு காசு இல்லைங்க. விடுதலையாக காசு இல்லை, வசூல் செஞ்சாங்க. பார்த்தோமா இல்லையா? விடுதலை ஆகிறதுக்கு காசு இல்லை. அப்ப பல 100 மரங்களை நட்டி காட்டான், நட்டி கொடுக்கணுண்டு. பல 1000 திருகத்தை கேட்டான், காசு இல்லை. யாருக்கு? சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அடிமையா இருந்தாங்க. விடுதலை ஆகிறதுக்கு காசு இல்லை. இந்த நிலையில் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் வசூல் செஞ்சாங்க. வசூல் செஞ்சு அவர் விடுதலை பண்ணாங்க. ஆனா அப்படிப்பட்ட சஹாபியை எங்க கொண்டு போய் நிப்பாட்டினாங்க தெரியுமா? மதாயின் நகரத்தின் மிகப்பெரிய ஆளுநராக ஆக்கி பார்த்தார்கள் சல்மானுல் பாரிஸ். எங்க விடுதலை ஆகிறதுக்கு காசு இல்லாம வசூல் செய்தவரை ஆளுநராக, மதாயினுடைய ஆளுநராக அழகு பார்க்க வைத்தவர்கள் அண்ணல் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கும் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு ரொம்ப ஃபிட்டு, ரொம்ப தோஸ்து. அடிக்கடி பேசிடுவாங்க. அதுவங்க, நான் ஃபஸ்ட்டு மௌத்தாயிட்டா உங்கள் கனவுல வந்து சொல்லுவேன், அல்லாஹ் எதை விரும்புகிறான்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன், சரியா? என்னை எப்படி வச்சிருக்கிறான்னு சொல்லுவேன். நீங்கள் மௌத்தா போயிட்டா என் கனவுல வந்து நீங்கள் சொல்லணும், அல்லாஹ் உங்களை எப்படி வச்சிருக்கிறான்னு. சரிதானே? ஒப்பந்தம் எடுத்துக்கலாமா? இப்படி யாராச்சும் ஒப்பந்தம் எடுப்போமா? இந்த மாதிரி ஒப்பந்தம் எடுப்போமா? எப்படி மௌத்துக்கு பிறகு உங்களை எப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு என்கிட்ட சொல்லணும். நான் மௌத்தா போயிட்டா என்னை எப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு உங்க கனவுல வந்து நான் சொல்லணும். இப்படி ஒரு ஆசையை வச்சுக்கிறோமா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. வாழும் காலமெல்லாம் அவ்வளோ ஃபிட்டாக இருந்தாங்க. இவர் ஆனால் மௌத்தானது சல்மானுல் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ அவங்க கனவுல வந்து சொன்னாங்களாம்,
அல்லாஹ் உங்களை எப்படிங்க வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்களா, என்னை ரொம்ப அருமையாக வச்சிருக்கிறான் அப்படின்னு. என்னை ரொம்ப அருமையாக வச்சிருக்கிறான் அப்படின்னு. சரி, நீங்கள் செஞ்ச அமல்லையே அல்லாஹ் எதை பெருசாக எடுத்திருக்கிறான் அதை கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் எவ்வளோ அமல் உலகத்தில் செஞ்சுருப்பீங்கல்ல, அது அல்லாஹ் எதை பெருசாக எடுத்துக்கிட்டான் அதை சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ சொன்னாங்களாம், யாரு ரொம்ப ஃபிட்டான ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாங்க கனவுல வந்து, எதை வச்சுக்கிட்டா தெரியுமா, அல்லாஹ் மேல நம்பிக்கையோடு இருந்தேன், அல்லாஹோட நம்பிக்கையோடு இருந்தேன், அதை அல்லாஹ் என்னை ரொம்ப ஏற்றுக்கிட்டான் அப்படின்ட்டாங்களா. அதனால நீ வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வோட நம்பிக்கையோடு இரு. அல்லாஹ் தருவான், செய்வான், நடத்துவான், நிறைவேற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இரு. அல்லாஹ் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவான், எல்லா நன்மையும் கிடைச்சிடும். யோசிச்சு பாருங்க, இந்த நம்பிக்கை யூதர்கள்ட்ட இல்லை. அதான் வருத்தப்படுறான் அல்லாஹ். எப்படி சும்மா தவல்லைத்து மின்பாதி தாலிக்க, இவ்வளோ வாக்குறுதியை தந்ததுக்கு அப்புறமும் நம்பாம புறக்கணிச்சிட்டீங்களேங்கிறான். ஒரு வார்த்தை பாரு, நம்பாம புறக்கணிச்சிட்டீங்களே. என்ன வார்த்தை இது? நம்பிக்கை ரொம்ப மோசங்க, நம்பிக்கை ரொம்ப மோசமானவங்க யூதர்கள். அதனாலதான் ஒரு சஹாபி வந்தாங்களாம், வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சோகமாகவே இருந்தாங்களாம். என்ன வாப்பா சோகம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஒரே ஒரு உடம்பு முடியாமல் இருக்குது, பண கஷ்டம் வேற இருக்குது, பண கஷ்டமாகவும் இருக்குது, உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு, நான் ஒரு துவா சொல்லித்தரேன் கேட்டுக்கிறீங்களா அப்படின்ட்டாங்களா. யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு துவா ஒன்று சொல்லித்தரேன் கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு. சரின்னு சொல்லியிருந்தா துவா கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த சஹாபி என்ன சொன்னாங்கடா, எனக்கு பத்ரியன்கள் மாதிரி ஒரு சிறப்பு கிடைக்குமா அப்படின்ட்டாங்களாம். பத்ரியன்கள் இருக்கிறவங்க ரமலான் பிறை 17 பத்ர் போர் நடந்துச்சு, அதில் ஷஹீதானவங்களை பத்ரியன்கள் போகும். உலக சஹாபா பெருமக்கள்லே முதல் தர மனிதர்கள் தான் குலஃபாவுர் ராஷிதீன். அதுக்கு அடுத்த நிலையில் வரவங்க இந்த பத்ரியன்கள். குலஃபா ராஷிதீன் பத்ரியன்ல தான் வர்றாங்க. தரவாரியா பார்த்தா பத்ரியன்களுக்கு நிகரா உலகத்தில் யாரும் கிடையாது, அவ்வளோ மகத்துவம் மிக்கவர்கள். அந்த சிறப்பு எனக்கு வேணும் அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல வந்தது ஒரு துவா சொல்லித்தரானான்னு கேட்டாங்க. என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமில்ல, அப்போ துவா சொல்லி தாங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லலை. எனக்கு பதிலுடைய சிறப்பு பேச்சு மாறி போச்சு. ரசூலுல்லாஹ் சொல்ல வந்த பேச்சை காதில் எடுக்காம வேறு பக்கம் அந்த பேச்சு போனோடனே அப்படியே போயிடுச்சு. பதிலின் சிறப்பு எப்படி கிடைக்கும்? பதிலுடைய சிறப்பு ஆக உயர்ந்த சிறப்பு. அப்புறம் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த செய்தி அறிவிக்கிறது அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் உடலை நான் இப்படி விடுவேன். நான் சொல்றேன், நான் என்ன அவருக்கு ஏதோ ஒரு துவா சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கல அப்படின்னு. அது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கல, நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அபூ ஹுரைரா எல்லாருக்கும் எவ்வளோ ஒரு ஆசை பாருங்களேன், எனக்கு சொல்லி கொடுத்துருங்களேன், நான் அப்படியே கடைபிடிக்கிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. அவர்களே கேட்டாரு, நீ ஏன் வந்து கேட்க, அப்படிலாம் இல்லை. ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அங்கே அதை பூர்த்தி செய்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. பாப்பா இப்படி ஓது, தவக்கல்து அலல் ஹய்யில் கய்யூம் அல்லதி லா யமூத் அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹித் வலதன் வலம் யகுல் லஹு ஷரீக்கும் மினல் முல்க் வலம் யகுல் லஹு வலிய்யும் மினல் துல் வகப்பிர்ஹு தக்பீரா. இந்த ஓது வாப்பா அப்படி ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைராவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஓது பாரு. ஆனால் அவங்க வந்து கேட்கல, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படிலாம் அவங்க வந்து கேட்கல. கேட்டவரே அதுக்குரிய மருத்துவம் எடுக்காம அவங்க எனக்கு பத்ரியின் மாதிரி வேணும்ன்று அந்த மாதிரி டாபிக் அப்படி போயிடுச்சு. என்னாச்சு தெரியுங்களா, அபூ ஹுரைரா பிந்திய காலத்தில் கஷ்டமான நேரத்திலையும் ரொம்ப மிடுக்காக வருவாங்களாம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, இன்னும் இவ்வளோ சிரமமான நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஜொலிப்பாக இருக்கிறீங்கள அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்களா. அவளை பார்த்து ரொம்ப ஜொலிப்பாக இருக்கிறீங்களா, என்ன விஷயம் அபூ ஹுரைரா அப்படின்னு கேட்டப்ப, நாயகமே வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களே துவா, அதுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு. நான் எப்போ அந்த துவாவை சொன்னனோ அப்பையிலிருந்து எனக்கு பரக்கத்துகள் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டாங்க. நம்பிக்கை நம்பிக்கைங்கிறது பார்த்தீங்களா ரொம்ப பெருசு. நம்பிக்கைங்கிறது ரொம்ப பெருசு. இது யூதர்களிடத்தில் இல்லாமல் போனது. இந்த உம்மத்து அதை தான் எடுக்க வேண்டும். யூதர்களிடத்தில் எது இல்லையோ அதை இந்த உம்மத்து பலமாக பிடிக்கணுங்கிறாங்க.
இதனால சில பேர் இமாம்கள் துவாவே ஓதுவாங்க. பிஸ்மில்லா ஹஸ்பி அல்லா ரப்பி அல்லா தவக்கல் துவாலல்லா ஃபவ்வல் துஅம்ரி இலல்லா. இதை துவாவாக ஓதுவாங்க. துவாக்கல்ல தூங்கும் போது சில பேர் இதை ஓதி அப்படி இப்படி 4 முதுவெல்லாம் தடவிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஓதுவாங்க. எல்லாம் தவக்கல் நம்பிக்கைக்குரிய துவா. பிஸ்மில்லா ரப்பி அல்லா ஹஸ்பி அல்லா தவக்கல் துஅலல்லா ஃபவ்வல் துஅம்ரி இலல்லா. இதை சொல்லிட்டு தான் அவங்க துவா ஆயத்துல் குர்சிலாம் ஓதிட்டு தூங்குவாங்க. அல்லாஹ்வின் பெயரால், என் ரப்பு அல்லாஹுதான், எனக்கு அவனே போதுமானவன், அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன், என் காரியத்தை அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் சொல்லிட்டு தூங்கணும். நிறைய பேர் இந்த பலஸ்தீன்லேருந்து வந்துச்சுல சில ஃபோட்டோக்கள்லாம் நிறைய ஷேர் பண்ணுறாங்களே, ரொம்ப கண்ணை மூடிக்கிட்டு சிரிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துச்சு பார்த்தீங்களா? ரொம்ப சிரிச்ச மாதிரி ஒரு பிள்ளையுடைய ஃபோட்டோங்க பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம், என்னை விட நீங்கள் தான் பார்க்கணும். அப்போ அந்த ஃபோட்டோக்களை பார்த்து கண்ணை முடிக்க அப்படி அழகாக சிரிக்குது. அப்போ அல்லாஹ் இந்த பிள்ளையை பார்த்து எப்படி சிரிச்சிருக்கோம்? நீங்கள் மௌத்துடைய நேரத்தில் சிரிக்குதுன்னா யாரங்க பார்த்து சிரிச்சிருக்கோம்? கண்ணை மூடிட்டு அப்படி சிரிக்குதுங்க. அப்படி ஒரு ஆனந்தம். அல்லாஹ் முடிவை எப்படி வைப்பான்னு சொல்ல முடியாது. முடிவு எங்க போய் நிற்கும், எப்படி முடிக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் உங்கள் மீது இல்லை என்றால் லகுந்தும் மினல் ஹாசிரீன், நீங்கள் நஷ்டவாளியாக நிச்சயமாக ஆகியிருப்பீர்கள். நிச்சயம். எங்க ஒரே வயிற்றுல பிறக்கிற பிள்ளைங்க ஒரே மாதிரியா இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு வயிற்றுல பிறக்கிற பிள்ளைங்க ஒரே மாதிரி இருக்கிறோமா? நம்ம தாய்க்கு எத்தனை பிள்ளை, நம்மளோட பிறந்த சகோதரர்கள் எத்தனை பேர், யார் யார் எந்த நிலையில இருக்கிறோம், எந்த அமைப்புல இருக்கிறோம்? சில பேர் குர்ஆன் ஓத தெரியுது, ஓத தெரியல. சில பேர் சுன்னத் ஜமாத், சில பேர் அதுக்கு மாற்றமா, சில பேர் சொந்த நாட்டில், சில பேர் வெளிநாட்டில், சில பேர் வாப்பா அம்மா மேல பாசமா, சில பேர் வாப்பா அம்மாவுக்கு பெரிய எதிரியா. யோசிச்சு பாருங்க. சில பேர் பொறுமையா, சில பேர் கோபமா. ஒரே வயிற்றுல பிறந்த பிள்ளைகளுடைய வேறுபாடு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேள்விப்பட்டிருப்போம்ல, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய பாசமான தந்தைமார்களில் ஒருத்தவங்க, வாப்பாவோட கூட பிறந்தவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு, அவங்களுடைய பிள்ளை தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. உம்முல் ஃபதுல், அவங்க மனைவி பேர் உம்முல் ஃபதுல். நிறைய பிள்ளைங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒன்று, அடுத்து உபைதுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ஒன்று, குஸம் இப்னு அப்பாஸ் ஒன்று ரலியல்லாஹு ஒன்று, அடுத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒன்று, அடுத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒன்று, மஅபத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒன்று. இப்படி எல்லாம் ஒரு தாய் வயிற்றுல பிறக்கிறாங்க. எல்லாம் அந்த தாய் வயிற்றுல தானே பிறந்தாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தாயிஃப்ல அடங்கி இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தாயிஃப்ல அடங்கி. குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு எங்க? ரஷ்யா, சோவியத் ரஷ்யா சமர்கந்தில் அடங்கி இருக்கிறாங்க. உபைதுல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மதீனாவில் அடங்கி இருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சிரியாவில் அடங்கி இருக்கிறாங்க. மஅபத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஆப்பிரிக்கா நாட்டில் அடங்கி இருக்கிறாங்க. பாருங்க, யோசிச்சு பாருங்க. சில மகனுடைய ஜனாசாவுக்கு தாயார் போக முடியல, தாயாரால போக முடியல. ஒரு தாய் கருவறையில் பிறந்த இருந்த பிள்ளைங்க மூத்தாக உங்களுக்கு தெரியுங்களா? எங்கே நாம் மண் எடுக்கப்படுகிறோமோ அங்குதான் புதைக்கப்படுவோம். மண் எடுக்கப்பட இடம்னா புதைக்கப்படும் இடம். பாருங்க, எத்தனை இடத்தில் மண் எடுக்கப்பட்டு ஒரு தாயினுடைய கருவறையில் அது உருவாக்கப்பட்டிருக்கு. பாருங்க, ஆப்பிரிக்காவுடைய மண்ணு, சிரியாவுடைய மண்ணு, தாயிஃபுடைய மண்ணு, மதீனாவுடைய மண்ணு, இப்படி பல பகுதியினுடைய மண்ணு ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்திருக்கிறது. இப்படி பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அபூ தாலிப்னு ஒரு தந்தை இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வாப்பா கூட பிறந்தவங்கல்ல அபூ தாலிப் அவர்கள். அபூ தாலிபுங்கிறது அவங்க பேர் அல்ல. தாலிபுனா அவங்களுக்கு புள்ள ஒன்று இருக்குது. தாலிபுடைய வாப்பான்னு அர்த்தம். தாலிபுடைய வாப்பா. அவங்களுக்கு கீழே அகை, அவங்களுக்கு கீழே ஜாஃபர், அவங்களுக்கு கீழே அலி ரலியல்லாஹு தஆலா. இல்லை, அலி ரலியல்லாஹு லாஸ்ட் இல்லை, அவங்களேருந்து 10 வருஷம் கழிச்சு ஜாஃபர் ரலியல்லாஹு.
ரசூல்லா மாதிரியே இருப்பாங்க. பார்க்க ரசூல்லா மாதிரி சில சின்னப்பா பெரியப்பா பிள்ளைங்க சில பேர் தன்னை மாதிரியே இருப்பாங்க. அதில் ரசூல்லா மாதிரி 4-5 பேர் இருப்பாங்க. சாயல்ல ரசூல்லா சாயல்ல அப்படியே இருப்பாங்க சின்னப்பா பெரியப்பா பிள்ளைங்க. அதில் ஒன்று யாருன்னா ஜாஃபர் ரலியல்லாஹு. ரசூல்லா சாயல்லே இருப்பாங்க. 10 வருஷம் அலி ரலியல்லாஹுக்கும் ஜாஃபர் ரலியல்லாஹுக்கும் 10 வருஷம். ஜாஃபர் ரலியல்லாஹு அக்கீலுக்கும் அவங்களுக்கு மத்தியில் 10 வருஷம். அக்கீல் அவர்களுக்கு தாலிப் அவர்களுக்கு மத்தியில் 10 வருஷம். 10 அவங்களுக்குலாம் பிள்ளை பிறகு 2 வருஷம் 1.5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் இப்படி தான் நடக்கும். அல்லாஹ் எப்படி உருவாக்குறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்க. ஒரு தாய் வயிற்றுல உருவாக்குறோம். ஒரு தாய் வயிற்றிலே ஒரு ஆச்சரியமான ஒரு வரலாறு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் சூப்பரான மனைவியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு ஏற்றுவீங்க. நிறைய சுவாரஸ்யமான செய்திலாம் அந்த அம்மா நம்மளுடைய தாய். அவங்க நமக்கெல்லாம் அவங்க தாய். அந்த அம்மாவுடைய வரலாற்று ரொம்ப அழகழகான சுவாரஸ்யமான செய்திலாம் இருக்கும். இன்னைக்கு என்னங்க பெரிய பெரிய மேதைன்னு சொல்றோம். பெரிய மேதைகள் எல்லாம் அவங்க காலடியில் இருக்கணும். அப்படிப்பட்ட பெண்ணின் மேதையாக இருந்தவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு. பெரிய மேதை. நம்ம ஆயிஷா அம்மாவை பத்தி தெரியும், பெரிய மேதண்டு. உம்மு சலமா ரலியல்லாஹு பெரிய மேதை, பெரிய அறிவாளி, பெரிய அறிவாளி. ஆனா அவங்க 3 பிள்ளைக்கு தாயா இருந்து விதவையானாங்க. அதை தான் அவங்கள தான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 3 பிள்ளைக்கு தாயார் அவங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. யார? உம்மு சலமா ரலியல்லாஹு. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்ப பெரிய புத்திசாலி. அவங்க கணவர் பேர் அபு சலமா. அவன் கணவர் பேர் அபு சலமா. சலமான்னு ஒரு புள்ள இருக்கிறதுனால அபு சலமா, உம்மு சலமாம்பா. சலமாவுடைய அம்மா, சலமாவுடைய பாப்பாம்பா. இந்த அபு சலமாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரலியல்லாஹு அவங்க ஒரு போர்க்களத்தில் மூத்தாயிடுறாங்க. யாரு? அபு சலமா. அவங்க தான் கணவர். அவங்களுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. யார? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சக்கராத் ஹாலில் இருக்கிறாங்க. யாரு? அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சக்கராத் ஹாலில் இருக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வராங்க. அவங்கள பார்க்க வந்து கிட்ட வந்தால் உயிர் போகிற நேரமாக இருக்குது. ரசூலுல்லாஹ்வோட என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய முகத்தை கொண்டு போய் அவருடைய முகத்தோடு வைத்து நெத்தியோடு வைத்து அப்படியே ரசூலுல்லாஹ் அவரை நெத்தியோடு நெத்தி வச்சு அணைச்ச மாதிரி அழுகிறாங்க. யாரு? அபூ சலமா ரலியல்லாஹு மேலே ரலியல்லாஹு கண்மணி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் அழுக ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு தண்ணியெல்லாம் அவங்களுடைய முகத்தில் அப்படியே பரவுது. அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய முகத்தில் கண்ணு தண்ணி. யாருடைய கண்ணு தண்ணி? எங்க? ரசூலுடைய நகத்தை தன்னுடைய நாக்குல வைங்க, தன்னுடைய கண்ணுக்குள்ள வைங்கன்னு சஹாபாக்கள் வசியத் செஞ்சு மூத்தா போனாங்க. ஏன் தெரியுங்களா? அதனால் என் கபருடைய வேதனை குறைக்கப்படும் என்று நம்பினாங்க. சத்தியம் அதுதான். இங்க பாருங்க, சில பேருடைய மரணம் எங்க இருக்குங்கிறது வேறு, கடைசி எந்த முகத்தை பார்க்க போறோங்கிறது வேறு. நிறைய பேருடைய இது டாக்டருடைய முகம் தானங்க கடைசியா தெரியுது. டாக்டர் முகத்தை பார்த்து தான் நிறைய பேருக்கு உசுறு போகுது. ஹாஸ்பிட்டல்ல தானே உசுறு போகுது. எப்படிப்பட்ட இது பாருங்க. அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசியா பார்த்த முகம் யாருடைய முகம்? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம். கண்ணுக்கு கண்ணு, அப்படியே கண்ணுக்கு நேரா நெத்தியை வச்சு பார்த்தோம். அப்படியே பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. அவங்களுடைய தண்ணி அபூ சலமா ரலியல்லாஹு மேல அப்படியே படுது. பட்டமார் அப்படியே அவர்களுடைய உயிர் அந்த நேரத்திலேயே பிரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிய இடத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயிர் பிரிய போது ரசூலுல்லாஹ் கண்ணை கசக்கி கூட மூடி விட்டாங்க. அபூ சலமா ரலியல்லாஹு கண்ணை கசக்கி மூடி விட்டதும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடலை எவ்வளோ பாக்கியமானது பாருங்க. எங்கே கடைசியாக கண் தண்ணீர் அவர்கள் மேல் பட்டிருக்கு. ரசூலுடைய சுகுபத்தும் ஸ்பரிசமும் கிடைச்சிருக்கு. ரசூலுடைய கண்ணை கசைக்கு மூடுகிற பரக்கத்தான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடைசியாக நீ யாரை பார்த்து விட்டு வந்தாய் என்று ரப்பு கேட்டால் உன் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தேன்னு சொல்ற ஒரு ஜனாசாவாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, பெரிய வாக்கியம் பாருங்க.
வஃபாத்தாயிட்டாங்க. அவங்க சிறப்பை பற்றி சொல்லுவாங்க. அபூ ஸலமா ரலியல்லாஹுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? நாளை மறுமையில் நல்லவங்களுக்கு வலது கையில் பட்டோலை தரப்படும், கெட்டவர்களுக்கு இடது கையில் பட்டோலை தரப்படும். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு செய்தி அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி எழுதுகிறாங்க. வலது கையில் பட்டோலை தடுப்படுகின்ற போது அதில் முதன்மையானவராக அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருப்பார்கள் என்று எழுதப்படும். ஒரு பெரிய வாக்கியம் பாருங்க. சரி வாங்க, அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். யாருக்கு? அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஒரு சகோதரர். அவர் உஹது போரில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களால் கொல்லப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசமான தந்தைகளே ஒருவர் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா. ஹம்ஸா ரலியல்லாஹு சகோதரரும் கூட, பால்குடி சகோதரரும் கூட ஹம்ஸா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெரிய சிங்கமாக அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டார்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு. அவங்க சொன்னாங்க, இந்த கிணத்தை தாண்டி யாராச்சும் தைரியம் இருந்தால் வாங்கன்னு சொன்னாங்க. அப்போது இந்த அபூ ஸலமாவுடைய சகோதரர் தான் வந்தார். அவங்க வீரத்தோடு வந்தார். ஒரே வெட்டில் காலியாக்கிட்டாங்க ஹம்ஸா ரலியல்லாஹு. அவர் அங்கே கொல்லப்பட்டுட்டார் போர்க்களத்தில். பின்னாடி அவரை பற்றி எழுதப்படுது, நாளை மறுமையில் இடது கையில் பட்டோலை தரப்படும் அல்லவா இந்த உம்மத்துக்கு, அதில் முதன் முதலாக கொடுக்கப்படுபவர்களில் ஒருவர் இவர். வலது கையில் கொடுக்கப்படுகின்றவர் அபூ ஸலமா ரலியல்லாஹு தஆலா, இடது கையில் கொடுக்கப்படுவர் அவருடைய சகோதரர். ரெண்டு பேரும் ஒரு தாயினுடைய கருவறையில் வளர்ந்தவர்கள். ஒரு தாயினுடைய வயிற்றிலே கருவறையிலே ஒரு தாய் தகப்பனை தனக்கு இன்சிலாக அடையாளமாக ஆக்கிக் கொண்ட ரெண்டு பிள்ளைங்க. ஒண்ணுக்கு ராஜ மரியாதை, வலது கையில் பட்டோல, இன்னொரு பிள்ளைக்கு இடது கையில் பட்டோல. அல்லாஹ் எப்படி சொன்னா பாருங்க, வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, என்னுடைய அருளும் கண்ணியமும் கருணையும் உங்கள் மீது இல்லை என்றால் லகுந்து மினல் ஹாசிரீன், நீங்க நஷ்டவாளியாக ஆகியிருப்பீர்கள். கருவை மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் வச்சு பாருங்க. கரு ரெண்டும் ஒரே இடத்துல தான் உற்பத்தி ஆகியிருக்கு. ஆனா எவ்வளவு வித்தியாசப்படுது பார்த்தீங்களா? எவ்வளவு வித்தியாசப்படுது. அல்லாஹ் யோசிச்சு பாருங்க. பொதுவாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்லுவாங்க, அல்லாஹு தாலா எவ்வளோ அருளுக்கு சொந்தக்காரன் என்று. பனீஸ்வரர்களில் ரெண்டு அண்ணன் தம்பி இருந்தாங்கலாம். ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேர். ஒரு குடிச்சுட்டே தான் இருப்பார், இன்னொருத்தர் தொழுதுகிட்டு இருப்பார். வணக்கம் சார். பாருங்களேன், இன்னைக்கு நம்ம வீட்டில் எடுத்து பாருங்க, 4 அண்ணன் தம்பினா 4 கேரக்டராக இருப்போம். வணக்கத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, நம்மளுடைய குணத்திலையும் சரி 4 விதமாக இருக்கும். இங்கே தான் அல்லாஹ்வுடைய அருளை நினைச்சு பார்க்கணும். நம்மளுடைய திறமை அல்ல, அது எல்லாம் அந்த தாயினுடைய கருவறையில் தான் உற்பத்தி ஆக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, 4 விதமான இது. இன்னைக்கு அது ஒரு பெருமையாக போச்சு. என் புள்ள, ஒரு புள்ள லண்டனில், ஒரு புள்ள அமெரிக்காவில், ஒரு புள்ள சிங்கப்பூரில், ஒரு பிள்ளை ஸ்ரீலங்காவுடன் சொல்கிறது பெருமையாக போச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன பாடம் இருக்குங்கிறத எல்லாம் சொல்லித்தரான்ல, அதுக்குள்ளே என்ன செய்தி இருக்குன்னு எல்லாம் சொல்லித்தரானா இல்லையா? பாருங்க, 40 வருஷமாக அண்ணங்காரர் வணங்கிட்டு இருக்கிறாரு. பெரும்பாலும் மூத்தவங்க கொஞ்சம் பொறுப்புதாரியாகவே இருப்பாங்க பெரும்பாலும். இப்போ அண்ணங்காரரும் வணங்கிட்டு இருந்தார், தம்பிக்காரர் குடிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன ஆச்சுன்னா, 40 வருஷம் வணங்கிட்டார் அண்ணங்காரரு. அவருக்கு ஒரு ஆசை, அல்லாட்ட கேட்டாராம், நான் ஷைத்தானை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். யாரு? அண்ணங்காரரு. 40 வருஷம் வணங்கிட்டு தொழுதுட்டு இபாதத் செஞ்சுட்டு அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டு, யோசிச்சு பாருங்க, 40 வருஷமா அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொன்னவர் தான் யாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரு? ஷைத்தானை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரு. இப்படி ஆசைப்படலாமா? சில பேரை பார்க்கவே கூடாதுங்க நம்ம வாழ்நாளில். அப்படி சில பேர் இருக்காங்கன்னா அது ஷைத்தான் தான். அது ஷைத்தான் 2 வகை. ஒன்று பார்க்குற ஷைத்தான், சில இது பார்க்க முடியாத ஷைத்தான். பார்க்க முடியாத ஷைத்தான் என்ன? நான் அந்த தப்பை பண்ணுறேன், நீனும் தப்பு பண்ணுறான்னு சொல்கிறவன் தான் ஷைத்தான்.
நான் குடிக்கிறேன் நீனும் குடி, அவன் தானே செய்தான். நான் அந்த மாதிரி பொய் பேசுகிறேன் நீனும் பேசு, இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறேன் நீனும் பண்ணு, அவன் தான் செய்தான். அது பார்க்குற செய்தான், சில செய்தான் பார்க்காத செய்தான், அவ்வளோதான் வித்தியாசம். அவர் பார்க்காத செய்தான பார்க்கன்னு ஆசைப்பட்டார். அன்னைக்கு கனவுல அப்படி ஒரு ஆசை இருந்ததுனால கனவுல செய்தான் வந்துட்டான். கொஞ்ச நாளாகவே என்னைய பார்க்கணும் உங்களுக்கு ஆசையாக இருக்கு போல. ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் தான் அந்த செய்தான். அப்படியா, என்ன விஷயமா என்னைய பார்க்கலான்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு. இல்லை நீ எவ்வளோ மோசமாக இருப்பா, எந்த மாதிரி ஆள் நீங்கள் வேற. நான் மோசமானு உங்களுக்கு யார் சொன்னது? நான் மோசமானு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அப்படி உங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் மோசமானவெல்லாம் கிடையாது. இல்லைன்னா உங்களை மாதிரி நல்ல ஆளுக என்னை விரும்புவீங்களா? அவரையும் மாத்திரம் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆளு என்னை விரும்புவீங்களா பார்க்கலான்ட்டு. அப்ப நான் மோசமானவெல்லாம் கிடையாதுன்னு அவன் சொல்ல, அப்படியா எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னப்ப அவன் சொன்னானா, உங்களுக்கு ஒரு தம்பி இருக்குல்ல? ஆமாம். அவர் என்ன செய்கிறாரு? குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? தொழுதுகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுவா, 80 வருஷம் வரையும் நீங்கள் மூத்தா போக மாட்டீங்க. 80 வயசு வரைக்கும் மூத்தா போக மாட்டீங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, சைத்தானுக்கு சில அடையாளம் தெரியும். 80 வருஷம் வரையும் நீங்கள் சாக மாட்டீங்க. அதனால நீங்கள் இப்படியே தொழுதுகிட்டு இருந்தால் என்ன, ஒரு 30-40 வருஷம் இன்னும் ஜாலியாக குடிக்கலாம்ல. 40 வருஷம் தான் தொழுதுட்டே இல்லை, கடைசியாக வேண்டாம் ஒரு 10 வருஷம் தொழுது விட்டு தௌபா கேட்டுட்டு ஜன்னத்துக்கு போயிடலாம்ல. உங்களுக்கு 80 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 30 வருஷம் குடிங்க தம்பி மாதிரி. ஒரு 10 வருஷம் அல்லாட்ட அழுது துவா கேளுங்க, எல்லாம் மன்னிச்சிருவான், ஜன்னத்துக்கு போயிடலாம்ல. இப்படி யாரும் ஐடியா சொன்னதே இல்லையே. இல்லை லாஸ்ட் நேரத்தில் தௌபா செய்யலாம்னு சொல்லி கொடுக்கலாம். வேற குடிச்சிட்டு சாகுன்னு சொன்னா செஞ்சிருக்க மாட்டோம். லாஸ்ட்ல தௌபா செய்யலாமேன்னு ஒரு ஐடியா வேற கேட்க சொல்றான். 10 வருஷம் வணங்கிட்டு போத்தா போலான்னு சொல்றான். நல்லா தானே இருக்கு ஐடியான்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை மொழிக்க செய்தான் போக வேற அந்த எண்ணத்திலேயே மேலே இருந்து கீழே இறங்குறாரு படியில். இங்க தம்பிக்காரு அவர் குடிச்சிட்டு, வீணா போன குடியை எப்படி விட போனோமோ தெரியல, மோசமா இருக்கு நம்ம நிலவரம். அண்ணன் பாரு எவ்வளோ தக்குவாதாரியா இருக்கிறாரு, அவர் அங்கே வேற மாதிரி நிற்கிறாரு, தக்குவாதாரியா இருக்கிறாரு. நம்ம இப்படி 40 வருஷமா குடிக்கிறவன் எப்போ இதை விட்டு தொலைய போறோமோ தெரியலையேன்னு அவர் வர 2 பேருமே இடிச்சுக்கிட்டு விழுந்ததில் 2 பேரும் மூத்தா போயிட்டாங்க. சில நேரங்களில் மாடிலேருந்து கீழே விழுந்து தடிக்கிட்டு விழுந்து மூத்தா போகிறோமா இல்லையா? அந்த மாதிரி 2 பேரும் இடிச்சு விழுந்து மூத்தா போயிட்டாங்க. இதில் என்ன வேடிக்கைண்டா, 40 வருஷமா குடிச்சுக்கிட்டே இருந்தார்ல, அவர் ஜன்னத்தில் இருக்கிறாரு. 40 வருஷமா வணங்கிட்டு ஷைத்தானுடைய பேச்சை கேட்டு குடிக்கலாங்கிற எண்ணத்துக்கு வந்தார்ல, அவர் நரகத்தில் இருக்கிறார். தப்ப செய்யவே இல்லை வேறு, அவர் தப்பு செஞ்சாரு. அப்புறம் அப்படி ஆயிடுச்சு. இவர் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி சரி குடிக்கலாங்கிற முடிவுல இருந்தார். அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி சரி இந்த சனியனை எப்போ விடுவோன்னு இருந்தார். இந்த கடைசி நேரத்தை பார்த்து அல்லாஹ் இவரை ஜன்னத்திலேயும் அவரை நரகத்திலேயும் போட்டான் அப்படின்னு எழுதிட்டு அந்த வரலாறு சொல்லுவாங்க. இந்த 2 பிள்ளைகளும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான். ஒரு தாய்க்குள்ள வயிற்றுல பிறந்தவங்க தான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தான் நம்ம சொல்லிக்கிற முடியும் அண்ணன் தம்பி அக்கான்னு. மூத்தா போயிட்டா எல்லாம் சொல்லுவானா இல்லையா? நெசபெல்லாம் கிடையாது, எல்லா நெசபும் அறுந்து போயிடும், வம்சமே அறுந்து போயிடும். யாரெல்லாம் சொல்ல முடியாது. அது அல்லாஹுவா பார்த்து சொன்னாதான் உங்க வாப்பாட்ட போகலன்னா போகலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பை தருவான். பிள்ளைகிட்ட போனா போகலாம். அது வரைக்கும் யார் வம்சத்தையோ குலத்தையோ பெருமைகளையோ சொல்லி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாளை மறுமையில் இந்த அற்புத அதிசயத்தை அல்லாஹ் சொல்லுவான், நீனும் அந்த தாயிட்ட தான் பிறந்தா, இவரும் அந்த தாயிட்ட தான் பிறந்தா. இப்படி ஆயிட்டு பத்தியில்ல யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல தான் நம்ம எந்த கட்டத்தில் நின்றாலும் அல்லாஹுடைய அருள் இல்லை என்றால் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் என்னால் வந்திருக்க முடியாது. என் கூட பிறந்தவர்கள் இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு அல்லாஹ் என்னை காரணமாக்க என்ன இருக்கணும். ஆனா நிறைய பேரை அல்லாஹ் ஒரு தாயில் பிறந்தவர்களை மாற்றி வச்சிருக்கான்.
மன்னர்கள்லேயே அண்ணன் தம்பி 4 பேர் மன்னராக இருந்தது அப்பாசியா கலீஃபாக்கள்ல அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய பிள்ளைங்க தான். வேற யாரும் 4 பேரும் ஜனாதிபதியா இருந்ததே கிடையாது. சகோதரர்கள் 4 பேரும் இஸ்லாமிய வரலாற்றிலே 4 ஜனாதிபதி 4 பிள்ளைங்களும் யாரு? அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய பிள்ளைங்க தான். வலீத் இப்னு அப்துல் மலிக், யஸீத் இப்னு அப்துல் மலிக், சுலைமான் இப்னு அப்துல் மலிக், அடுத்து மர்வான் இப்னு அப்துல் மலிக். இன்னும் மூணாவது பேர் சரியா தெரியல. ஆக 4 பேர் அண்ணன் தம்பிகளாக மன்னராக இருந்தாங்க. 4 பேர் ஒரு தாய் பிள்ளைகளை பிறந்தவங்க தான் ஒரு தாயிலிருந்து. ஆனால் முடிவு எப்படி போச்சு தெரியுமா? ஒவ்வொருத்தவங்க ஜனாசா எப்படி போனுச்சு தெரியுங்களா? சில பேர் ஜனாசாவிலேயே அவர்கள் கபருடைய வேதனை அதிகமாயிருச்சு. சில பேர் கபூர்ல வச்சோட முகம் கருப்பா போச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா ஒரு தாய் வயிற்றில் பிறந்ததுனால நீங்க போயிடுங்கன்னு விட்டுற மாட்டான். நீங்க 2 பேரும் ஒரே தாயில பிறந்தீங்க அதனால நீங்க ஜன்னத்துக்கு போகணும்னு சொல்லிட மாட்டான். அப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய செயலை விட அல்லாஹ்வுடைய அருள் ரொம்ப முக்கியமானது. இந்த அருள் யூதர்களுக்கு மட்டும் இல்லாம போயிருந்துச்சுன்னா யூதர்கள் மொத்த கூட்டமா அழிஞ்சு போயிருக்குங்கிறான். அன்னைக்கு ஒரு யூதனை கூட பார்த்துருக்க முடியாது. அவன் செய்த சேட்டைக்கு, அவன் செய்த அத்தகைய சதிகளுக்கு அல்லாஹ் அந்த கூட்டத்தையே அழிச்சிருப்பான், ஒண்ணு இல்லாம ஆக்கியிருப்பான் இல்லையா? அல்லாஹ் குரங்குகளா மாத்தினான்னு வருது ஒரு பகுதியை தான், பஞ்சிகளா மாற்றினான்னு வருது யூதர்களே ஒரு பகுதியை தான். முழு சமுதாயத்தை அழிக்கல, ஆனா சில சமுதாயத்தை அழிச்சான். சமூக அழிவுன்னு ஒன்று ஏற்பட்டுச்சு. லூத்து நபியை பார்த்துக்கிறீங்களா? லூத்து நபி அவங்களுடைய சமுதாயம் சமூகமே அழிந்தது. சத்தூம், அவங்க பேர் சத்தூம் வாசிகள். அந்த சமூகமே அழிச்சான்ல. ஆது சமூகமே அழிப்பு, சமூக அழிப்பு. சமூக கூட்டம் அது மொத்தமாவே சமூக அழிப்பு நடந்துச்சு. அல்லாஹ்வால முடியுமா? முடியாதா? ஒரே ஒருத்தர் தான் மிச்சமானாங்க. அவங்களும் அடுத்த கூட்டத்துக்கு தகவலை கொடுத்துட்டு மொத்தம் போயிட்டாங்க. அது கூட்டத்தில் யோசிச்சு பாருங்க. இப்படி சமூகத்தை அழிக்கிற ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ். இந்த யூதர்களை அழிச்சிருக்கலாமா இல்லையா? ஒண்ணு விடாம ஆக்கியிருக்கலாம் அல்லாஹ். பல நபிமார்களை தலையை எடுத்தவர்கள் இவர்கள். அல்லாஹ் இன்னும் வச்சான். அதுக்கு காரணத்தை அல்லாஹ் சொல்றான், நீங்க அமல்கள் ரொம்ப செஞ்சிட்டீங்க அதனால வச்ச நினைச்சிடாதீங்க. வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுந்து மினல் காசிரீன். அல்லாஹ்வுடைய அருளும் அவருடைய கருணையும் உங்கள் மீது இல்லை என்றால் நீங்கள் எப்போது நஷ்டப்பட்டு இருப்பீர்கள் என்று சொல்றோம். அந்த அல்லாஹ் மேல தவக்கலை நம்ம நீக்கிட்டாவே நஷ்டத்துக்குரியவர்கள் என்று எழுதுவாங்க. ஆயத்தை விளக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அல்லாஹ் மீது எந்த அடியான் நம்பிக்கையை இழக்கிறானோ அப்பவே அவன் நஷ்டத்தினுடைய படிக்கு வந்துட்டான்னு எழுதான். அபூ சயீத் அல் குத்ரி அதிகமான ஹதீஸுகளை கேள்விப்பட்டிருப்போம். சஹாபாக்கள்ல இவங்க ஒருத்தவங்க ரொம்ப ஹதீஸுகளை தந்தவங்க இந்த உம்மத்துக்கு. பெரிய சீதேவி. அவங்க பசி, வீட்டில் சாப்பாடு இல்லை. அவங்க சகோதரி ஒருத்தவங்க இருந்தாங்க. சொன்னாங்க, அண்ணன் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைண்ணே, பசிக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலை. பேரிச்சம்பழம் தான் பெரும்பாலும் சாப்பிடுவாங்க. அவங்க பேரிச்சம்பழங்கள் தான் அந்த காலத்தில் உணவு பிரதான உணவாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு. என்னம்மா செய்ய அப்படின்னு கேட்டாங்க. அண்ணன் அபூ சயீத் அல் குத்ரி. நீங்கள் ஹதீஸுகளை எடுத்தால் அண்ணன் அபி சயீத் அல் குத்ரின்னு வரும். அதிகமான ஹதீஸ் இந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு பற்றி தான் இந்த செய்தி. எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. அண்ணன்ட்ட சொல்கிறாங்க, அண்ணன் நான் ஒரு ஐடியா சொல்லுவா, நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் இப்படி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்க. ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்க, இல்லை ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, நீங்கள் போய் சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறா. சஹாபாக்கள் காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு ஒன்றும் இல்லைன்னுலாம் போயிட மாட்டாங்க. மத்தியானம் சாப்பிட்டவங்க நைட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னுலாம் போயிட மாட்டாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் வரையும் தாங்குவாங்க.
சராசரியா இயற்கையாவே சஹாபாக்கள் 3 நாள் பசியாக இருப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுறதுக்கு தேவையாகும்னு யோசிப்பாங்க. அதுவரை அவங்க பசியை தாங்கிக்குவாங்க. யோசிப்பாரு, இவ்வளோ பசிக்கு பிறகு சகோதரி அனுப்பி வைக்கிறாங்க, அண்ணன் போறாங்க, ரசூலுல்லாஹ் பள்ளியில இருக்கிறாங்க, சஹாபாக்களோடு உரையாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூ சயீத் அல்-குத்ரி எல்லாம் நடந்து போறாங்க பள்ளியாசல் கிட்ட. பள்ளிக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை அந்த சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க இயற்கையாவே ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க உள்ள போறதுக்கு அந்த ஹதீஸை கேட்கறதுக்கும் பொருத்தமா இருந்துச்சு. என்ன ஹதீஸ்னா, வமை யஸ்ஸஇ யஅஃபுல்லாஹ், எவன் அல்லாஹ்ட்ட மட்டும் கேட்கிறாரோ அல்லாஹ் அவரை செழிப்பாக பெரும் செல்வந்தராக மாற்றி விடுவான் என்ற ஒரு ஹதீஸ். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த சஹாபி தனக்காக போகல, தன் பாசமான தங்கச்சிக்காக வந்திருக்கிறாங்க. சகோதரி பசியா இருக்கிறார்களே, பசியா இருந்தாலும் பதுக்கிட்டு இருக்கிறவங்க தான் பெண்கள், அடக்கிக்கிடுவாங்க, பட்டுன்னு வரமாட்டாங்க. அந்த காலத்து பெண்கள் அதிகமா பார்க்கலாம். பசியா இருந்தால் பொறுத்துக்கிடுவாங்க, கொடுத்துட்டு. பசி இருக்குதுன்னே சொல்லும் போது எவ்வளவு பசியா இருந்திருக்கும். தங்கச்சியினுடைய பசியை தாங்க முடியாம அதை கேட்டுடலான்னு வந்த போது வாசலில் இப்படி ஒரு நபி மொழி அவர்களை எப்படியே கேட்க விடாமல் நிறுத்தியது. அல்லாஹ்விடம் மட்டும் எவர் கேட்கிறாரோ அல்லாஹ் உலகத்தில் பெரும் பணக்காரராக அவரை ஆக்கி விடுவான். ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ்வை மட்டும் நம்பணும், அல்லாஹ்ட்ட மட்டும் கேட்கணும், வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற நபி மொழி. வந்தாங்க, உள்ள வந்து ஒன்றும் கேட்கல. வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் வந்து உட்கார்ந்துட்டாங்க. சபை நசியத்து நடக்குது. நசியத்து முடிஞ்சிருச்சு, தொழுகை முடிஞ்சிருச்சு. புறப்பட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பதட்டமாக இருக்கு. தங்கச்சி அங்கே இருப்பார்கள் என்று. உண்மை அதுதான். தங்கச்சி அண்ணன் போயிருக்கிறாங்க. போனது சாதாரண ஆள்கிட்ட இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட போயிருக்கிறாங்க. ஒன்று அவங்க கொடுப்பாங்க, இல்லது ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இது ரசூலுடைய ஆதத்து, ரசூலுடைய பழக்க வழக்கம். அப்போ நம்ம அண்ணன் ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் வருவாங்க அப்படின்ற ஆசையில் வாசலில் வந்து உட்கார்ந்து நிற்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க அத்தா வரும்போது வாசலில் வந்து உட்காருவாங்கல்ல, ஏதாச்சும் வந்துடும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சகோதரி வாசலில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டை நோக்கி வருகிறார்கள். அன்பானவர்களே, சகோதரி வீட்டில் இருக்க அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அண்ணன் கையை பார்க்குறாங்க. அண்ணனுடைய கையை பார்த்தா கையில் ஒன்றையும் காணலை. தங்கச்சியினுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா அண்ணன் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்ற ஆசையில் தான் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் வந்தோடனே அண்ணன்ட்ட கேட்குறாங்க, அண்ணன் ஒன்றுமே தரலையா அப்படின்னு. ஆமாம்மா, ஒன்றும் நான் வாங்கலை அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட அந்த செய்தியே சொல்லலை அப்படின்டா. ஏன்னே சொல்லலைன்னு தங்கச்சி கேட்குறாங்க. சகோதரிகிட்ட இவங்க சொல்கிறாங்க, நம்ம கேட்கலான்னு போன நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி மொழி சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட மட்டும் யார் கேட்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களை உலக பணக்காரராக ஆக்கி வைத்து விடுவான் என்று சொன்னார். இந்த செய்தியை கேட்டோன்னு போனா முஹம்மது நபிட்ட எதையும் சொல்லலம்மா அப்படின்னு சொன்னப்ப சகோதரி சொன்னாங்களா, அண்ணே அப்ப கேட்கல, நல்ல காரியம் செஞ்சிட்டீங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கேட்டிருந்தாதான் எனக்கு வருத்தமா இருக்கும், கேட்காம வந்துட்டீங்க பாருங்க சந்தோஷமா இருக்கும். காரணம் என்னன்னா, கேட்டிருந்தா இன்றைய பசி போயிருக்கும், கேட்டிருந்தா முஹம்மது நபி தந்திருப்பார்கள், நீங்கள் எடுத்து வந்திருப்பீர்கள், நாம் சாப்பிட்டு இருப்போம். இன்றைய தேவை போயிருக்கும். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் சொல்லை மதித்து நீங்கள் வந்ததால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வான் என்று சொன்னார். சகோதரி பின்னாடி பசியில தான் இருக்கிறாங்க.
என்ன செய்யுது, வீட்டில் தங்கச்சி கூட இருந்தே இருக்க முடியாது, பசியிலே அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வெளியே போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாங்களாம். திக்ரு செஞ்சுட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களாம். சோகத்திலேயே அந்த இடத்த அப்படியே கையை அழைச்சுமா தோண்டிக்கிட்டு இருந்தாங்களாம். பார்த்தா உள்ளிருந்து ஒரு புதையல். எல்லாம் எப்படி கொடுக்குறா பாரு, உள்ளிருந்து ஒரு புதையல் கிடைக்கிறது. புதையலை எடுத்துக்கிட்டு முகமது ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து நான் இந்த புதையலில் எவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணும்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு மீறிய இந்த வீட்டுக்கு கொண்டு போகும்போது தான் தன் சகோதரிகிட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ் சொன்னது முகமது நபியின் வாயால் அல்லாஹ் வெளிப்படுத்தினது எவ்வளோ சத்தியமாக போச்சு பாருமா. நம்ம வாங்கியிருந்தால் அன்னைக்கு மாலை வரையிலாம் சாப்பாட்டுக்கு இருக்கும். இன்னைக்கு இவ்வளோ பெரிய புதையல் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துட்டான், அது உடனே நடந்துருச்சு பார்த்தியல்லா அப்படின்னு தன் சகோதரிகிட்ட பேசின உரையாடல் இன்னைக்கு ஹதீஸ்களில் பார்க்க முடியுது. எதுக்கு சொன்னோம்டா, அந்த நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரனாக ஆக முடியும். அல்லாஹ் அருள் செய்யன்னு நினைச்சிட்டா எப்படியும் தந்துடுவான். நம்பிக்கை வேணும். அல்லாஹ்வுடைய அருள் எங்கேயும் கிடைக்கும், எப்படியும் கிடைக்கும். ஆனால் முடிவு எடுக்கிறது நம்ம இடத்துல இருக்கணும். நல்ல முடிவுகளை எடுக்கணும். நல்ல முடிவுகளை எடுக்க ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளையில் ஒரு பிள்ளைட்டு இருந்த ஆர்வத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளையில் ஒருத்தவங்க தான் ஸெய்த் ரலியல்லாஹ். நமக்கெல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹ் பாசமாக வளர்த்துக்கிட்டாங்க அந்த பிள்ளைய. அவங்க அசல்ல அடிமையாக இருந்தவங்க தான். ஸெய்த் ரலியல்லாஹ் அடிமையாக இருந்தவங்க, கதீஜா அம்மாவுக்கு அடிமையாக இருந்தவங்க தான். 8 வயசில் அவங்க உள்ளே வந்தவங்க. ரசூலுல்லாஹ் அப்போ மனைவியினுடைய இப்போ சொத்தெல்லாம் இப்போ கணவருக்கு உள்ளது மாதிரி தானே. கதீஜா அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தாங்க. ஸெய்த் ரலியல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவங்கள உரிமையிட்டுட்டாங்க. இப்போ ஸெய்த் ரலியல்லாஹ் ரசூலுல்லாஹ் பாசமான தன் பிள்ளைய போல வளர்த்தாங்க. பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க. அவ்வளோ பாசம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் கிடைக்கும். பின்னாடி ஸெய்த் ரலியல்லாஹ்வுடைய அண்ணன் வராரு, ஜபலா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸெய்த் ரலியல்லாஹ் முகமது நபி வீட்டில் தான் வளர்றாரு, அடிமையாக இருக்கிறாங்கிற மாதிரி யாரும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் வந்தார், தம்பிகிட்ட கேட்டார், பாப்பா உன்னை தேடிக்கிட்டு எவ்வளோ தூரம் அண்ணன் அலைகிறேன் தெரியுமா? எத்தனை நாடுகள், எத்தனை ஊர்கள், எத்தனை இரவுகள், எத்தனை பகல்கள், யாரிடத்தெல்லாம் விசாரிச்சிருக்கிறேன். பல பேர்கிட்ட விசாரிச்சுட்டேன். உங்களை காணலையே, தேடி தேடி இருந்தேன். கடைசியாக நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்கிற செய்தி எனக்கு கிடைச்சிச்சு. நான் வந்திருக்கிறேன், வரியா போகலாம் அப்படின்றது. அப்போ அந்த புள்ள ரசூலுல்லாவை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜபலாவை பார்த்துருங்க, அவர் வந்தாருன்னா கூட்டிகிட்டு போவாங்க, ஸெய்து வந்தால் கூட்டிகிட்டு போவாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்க, ஸெய்து வந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணன் சொல்கிறாரு, தம்பி வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அவர் சொல்கிறாங்க, ஸெய்த் ரலியல்லாஹ் சின்ன பிள்ளை தாங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த வீடு தான் வேணும் அப்படிங்கிறாங்க. எந்த வீடு தான் வேணும்? முகமது நபி வீட்டில் தான் வாழ்கிறாங்க. இந்த வீடு தான் எனக்கு வேணும், இந்த நபி தான் எனக்கு வேணும், இவரை விட யாரை நான் தேர்ந்தெடுக்க போவதில்லை என்று ஸெய்த் ரலியல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த முடிவு எடுக்கிற இடம் பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை அந்த இடத்தில் முகமது நபி தான் வேணும், முகமது நபியின் வீடு தான் வேணும், அவர்களுடைய சுகபத்து தான் வேணும் என்று முடிவெடுத்தார்கள். இப்ப அவ அண்ணன் ஜபலா அவர் சொன்னாரு, பெத்தவரை விட உனக்கு பெருசாச்சா? பெத்தவரை விட பெருசாச்சா? எத்தனை ஊரு நாடெல்லாம் தேடிக்கிட்டு அலையா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தேவையில்லாத வேலையா வந்து கூப்பிட்டா இவர் தான் வேணுங்கிறிய? அப்படிதானே பேசணும். அப்படி பேசல. அவர் சராசரியான அண்ணனா இருந்தால் அவர் அழைச்சிக்க அந்த பேச்சு தான் வரும். அவர் அப்படி பேசவில்லை. அவர் சொன்னார், தம்பி நீ சரியான கருத்தை சொல்லிவிட்டாய், என்னோடு வருவதை விட உன் நபி என்று நீ நம்பி இருக்கக்கூடிய இந்த முகமது நபியின் வீட்டில் வாழ்வதே நீ சிறந்தது, நான் வந்த பின்பு அதை தெரிந்து கொண்டேன் என்றார். அந்த புள்ள லாஸ்ட்ல எந்த உயரத்துக்கு போனாங்க யோசிச்சு பாருங்க. அந்த வம்சமே எங்க போச்சு? ஸெய்த் ரலியல்லாஹ் யார்? அது அவங்க மனைவி உம்மு ஐமன் ரலியல்லாஹ் சொர்க்கத்து பெண்மணி.
இக்ரிமா ரலியல்லாஹு அவங்க புள்ள இக்ரிமா, அவங்க புள்ள உசாமா ரலியல்லாஹு, அவங்க புள்ள உசாமா ரசூலுல்லாஹ் செல்ல புள்ள. அது உசாமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய அருளுக்கு சொந்தமாக ஆனது ரசூல் மீது உண்டான நம்பிக்கை. நாம் நம்பிக்கை சரியான முடிவெடுத்தால் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு நிலவும். அதை தான் அல்லாஹ் சொல்லுகிறான், யூதர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள், அந்த மாதிரி நீங்க ஆயிராதீங்க. அல்லாஹ் சொல்லும் போது சும்ம தவல்லைத்து மின் பாதி தாலிக், இதற்கு அப்பாலும் நீங்கள் புறக்கணித்தீர்கள். ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லை என்றால் லகுந்து மினல் ஹாசிரீன், நிச்சயம் நீங்கள் நஷ்டவாளியாக ஆகியிருப்பீர்கள் என்று சொல்லுகிறான் யூதர்களை. அல்லாஹ் அவர்களின் வழியாக நமக்கு பாடங்களை தருவானாக. அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அவனுடைய ஃபதுலையும் அவனுடைய அருளையும் அவனுடைய ரஹ்மத்தையும் கருணையும் பெற்றவர்கள் கூட்டத்தோடு அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் பாதுகாப்பை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي